அந்த கடற்கரை சாலை மிகவும் பரபரப்பாக இருந்தது. அங்கே ஒரு பெரிய மனித கூட்டம் வரிசையாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் அது சாதாரண கூட்டம் அல்ல. அவர்கள் அனைவரும் அடிமைகள். அரபு நாட்டு வணிகர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து நீக்ரோ என மக்களை பிடித்து வந்து சீனாவில் அடிமைகளாக விற்பனை செய்ய அழைத்து வந்திருந்தனர். அவர்கள் கைகளில் இரும்பு விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. நீண்ட தூர கப்பலில் பயணம் செய்து வந்ததால் அவர்கள் முகம் சோர்ந்து உடல் மெலிந்து காணப்பட்டது. அந்த கூட்டத்தை சுற்றி சுங்கச்சாவடி அதிகாரிகள் மிகவும் கடுமையாக காவல் காத்து கொண்டிருந்தனர். யாராவது மெதுவாக நடந்தால் அல்லது வரிசையை விட்டு விலகினால் உடனே சௌகரி விழுந்தது. சீக்கிரம் நடவா என என்று சீன மொழியில் அவர்கள் கத்தி கொண்டே இருந்தனர். அடிமைகள் கண்களில் பயம் வலியும் தெரிந்தன. தப்பி ஓடக்கூட வழியில்லாமல் தங்களின் தளபதியை நினைத்த அவர்கள் அமைதியாக நடந்து சென்றனர். அங்கே இருந்த ஒரு அதிகாரி அடிமைகளின் கூட்டத்தை ஒட்டு கவனித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் சீனாவில் பெரும் பணக்காரர்களிடம் வேலைக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அடிமையாக நடத்தும் அந்த கொடுமையான காட்சி அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கும். அந்த அடிமை கூட்டம் சீன விதிகளில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. சுங்கச்சாவடி அதிகாரிகளின் சவுக்கடி சத்தம் காற்றை கிழிந்தது. அப்போது அங்கே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் ஒரு பகுதியில் இருந்த ஒரு இளையவது அடிமை தாகத்தான் நிலைகுலைந்து கீழே விழுந்தான். அவனை கண்ட சீன அதிகாரி ஒருவன் இலக்கம் இன்றி தன் கால்களை உதைத்து எழுந்திரு, நேரமாகிறது என்று கத்தினான். அந்த சமயம் அந்த பக்கம் வந்த ஒரு குதிரை வீரன் சட்டென்று நின்றான். அவன் பார்வை அந்த அடிமைகளின் மீது அவர்களை கொடுமைப்படுத்தும் அதிகாரிகளின் மீதும் படித்தது. அவன் கண்களில் ஒரு விதமான ஆக்ரோஷம் மின்னியது. அரேபிய வணிகர்களும் சீன அதிகாரிகளும் இடையே நடக்கும் இந்த ரகசிய அடிமை வணிகத்தின் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய சதி இருப்பதை அவன் உணர்ந்தான். சோழ தேசத்து போர் வீரனை அவன் இந்த அநியாயத்தை கண்டு சும்மா இருக்க விரும்பவில்லை. அவன் தன் வாளின் பிடியை தொட்டான். ஒரு புறம் சோழ பேரரசின் கடற்படை ரகசியங்கள், மறுபுறம் இந்த அப்பாவி மனிதனின் துயரம். அங்கு ஒரு படகு மெதுவாக கரையை தொட்டது. அதிலிருந்து ஒரு துடிப்பான இளைஞன் தனது கம்பீரமான குதிரையோடு கீழே இறங்கினான். அவன் வேறு யாரும் அல்ல, இந்த கதையின் நாயகன் இளைய பல்லவன். கரையில் காலடி வைத்த அவனது பார்வை எதிரே விரிந்து கிடந்த பல கடல் பரப்பையும் தூரத்தில் தெரிந்த பாலோ நகரத்தின் பிரம்மாண்டமான கோட்டையும் ஊடுருவி பார்த்தன். அவன் வருகை ஒரு மாபெரும் போருக்கான, அதாவது கலிங்கத்து போர் துவக்கமாக அங்கே அமைந்தது. கடல் அலைகள் முன்னை விட சத்தமாக மோதி அவனது வருகையை உலகிற்கு உறக்கச் சொல்வது போல் இருந்தது. சூரியன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியது. நகரின் விலங்குகள் ஒவ்வொன்றாக எரியத் தொடங்கின. வானில் சந்திரன் மெதுவாக தோன்றி தனது பொன்னிறத்தை மாற்றி வெண்மையாக பிரகாசிக்கத் தொடங்கி. இளைய பல்லவன் அவனுக்கு வயது 21 தான் ஆகும். ஆனால் அவனது கண்களில் ஒரு முதிர்ந்த அனுபவமும் எதையும் ஆராயும் கூர்மையான திறனும் உள்ள. அவன் கன்னத்தில் இருந்த ஒரு சிறிய தழும்பு அவனது அழகை குறைப்பதற்கு பதில் ஒரு வீரக்கலையையும் கம்பீரத்தையும் தந்தது. அவனது தலைமுடி காக்கையின் இறகையைப் போல கருமையாக சுருண்டு கன்னங்களுக்கு வருடியது. அவனது புருவங்கள் கத்திகளைப் போல கூர்மையாகவும் உதரைகள் சிவந்து உறுதியாகவும் இருந்தன. அவன் ஒரு சாதாரண இளைஞன் அல்ல, ஒரு மாபெரும் வீரனை போல அங்கே நின்றான். இளைய பல்லவன் கடற்கரையில் குதிரையுடன் நிற்கிறான். அவனது அங்கியில் மறைந்திருந்த இடங்களை தவிர மற்ற இடங்கள் தெரிந்த வெட்டுக்காயங்கள் கழுவுகளும் அவன் இளவயதிலேயே பல போர்களை கண்ட மாவீரன் என்பதை உரக்கச் சொன்னன. அவன் இடையில் ஒரு நீண்ட வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் உரையை பார்த்தாலே அது எவ்வளவு கூர்மையானது என்று யூகிக்க முடித்தது. அவனது வயிற்றில் சோகப்பட்டிருந்த சிறிய வாளின் பிடியில் விலை உயர்ந்த கற்கள் பதியப்பட்டிருந்தது. அவன் அணிந்திருந்த தங்க செடியை வேலைப்பாடுகள் கொண்ட அங்கி அவன் ஒரு செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை காட்டியது. அவன் மணலில் உறுதியாக நின்ற போது அவன் கால் பெருவிரல் மணல் குடி பறித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த கடலோர நண்டுகள் இந்த வீரன் இப்போது கலியத்துக்கு போல் குடி தொடுகிறானோ என்று பயந்து நடுங்கி தங்கள் வாய்க்குள் ஓடி ஒடிந்த. தனது ஒரு கையை குதிரையின் கழுத்தில் போட்டபடி இளைய பல்லவன் அந்த பகுதியை நோட்டம் விட்டான். கண்ணை கவரும் கடற்கரை, கம்பீரமான கோதாவரி ஆறு, நிலா ஒளியில் ஜொலிக்கும் இயற்கை அயல், துறைமுகத்தில் வந்து இறங்கும் பல நாட்டு வணிக கப்பல்கள். இத்தனையும் பார்த்தபோது அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் எழுந்தது. இயற்கை அழகும் இவ்வளவு செல்வம் பொழிக்கும் இந்த துறைமுகத்தை, இந்த மார்க்கண்ட கடலையை இறக்க அந்த மன்னர்கள் எப்படித்தான் மனம் வந்தது? தெற்கு கலிங்க மன்னன் வீமனும் வடக்கு கலிங்க மன்னன் ஏன் இதை பாதுகாக்காமல் இருக்கிறார்கள் என்று அவன் வியந்து நின்றான். அந்த அமைதியான கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூறாவளி வீசப்போவதற்கான அறிகுறி அவருக்கு மட்டுமே புரிந்தது. இளைய பல்லவன் ஆழ்ந்த சிந்தனையுடன் ஒரு பெருமூச்சு விட்டான். பிறகு மெதுவாக தன் குதிரையை இழுத்து கொண்டு சுங்கச்சாவடியை நோக்கி நடந்தான். அவன் யாரிடமும் வழி கேட்கவில்லை. எந்த தயக்கமும் இன்றி நேராக நடந்தான். அவன் நடையில் இருந்த தன்னம்பிக்கையை பார்த்து அங்கிருந்தவர்களுக்கு அவன் இந்த பாலூர் துறைமுகத்திற்கு புதியவன் அல்ல என்பது புரிந்தது. அவனது இடையில் இருந்த வாளும் முகத்தில் இருந்த வீர தழும்பும் அவனை ஒரு ஆபத்தான வீரனாக காக்கியது. இதை கண்ட சுங்கச்சாவடி காவலர் அவனிடம் எந்த கேள்வியும் கேட்க துணியாமல் பயந்து போய் ஒதுங்கி வழிவிட்டார். கூட்ட நெரிசலில் சீனர்கள், யவனர்கள், அரேபியர்கள் என பல நாட்டு மனிதர்கள் தோல் உயர்ந்து கொண்டு அவன் முன்னேறினான். சுங்கச்சாவடி வெளியே தன் குதிரையை நிறுத்திவிட்டு அவர் மட்டும் உள்ளே விழுந்தான்.
அந்த சுங்கச்சாவடி 100 தூண்களை கொண்ட ஒரு மாபெரும் மண்டபம் போல காட்சியளித்தது. அங்கே எங்கு பார்த்தாலும் சத்தப்பல் அதிகாரிகள் பயணிகளின் சரக்குகளை மதிப்பிட்டு சுங்க வரி வசூலித்துக் கொண்டிருந்தனர். அரசு முத்திரை பதிக்கும் சத்தம் ஒரு புறம், வரி அதிகமாக இருப்பதாக கூறி வணிகர்கள் போர் கூச்சல் மறுபுறம், தங்க காசுகள் பாறைகள் மீது தட்டப்படும் ஓசை, பெரிய வெண்கல மற்றும் இரும்பு குடங்கள் தரையில் இறக்கப்படும் போது ஏற்படும் உலோக சத்தம், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு போர்க்களம் போல மாற்றியிருந்தது. அந்த பரபரப்பான சூழலுக்கு நடுவே படையில் வந்த அந்த தமிழ் வீரன் அமைதியாக அங்கே மீண்டிருந்தான். இளைய பல்லவன் அந்த சுங்கச்சாவடியின் பரபரப்பை கவனித்தபடியே பயணிகள் சோதிக்கப்படும் இடத்திற்கு சென்றான். தன் இடையில் இருந்த ஒரு பட்டுப்பையை எடுத்து அதிகாரியிடம் கொடுத்தான். அதே சமயம் தன் விரலில் இருந்த ஒரு விசேஷமான முத்திரை பதித்த மோதிரத்தை அவனுக்கு காட்டினான். அந்த மோதிரத்தை பார்த்த அடுத்த நிமிடமே அந்த சுங்க அதிகாரி மின்னல் தாக்கியவன் போல அதிர்ந்து போனாள். பயமும் குழப்பமும் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு சில நொடிகள் சிலையாக நின்றவன் சட்டென்று பல்லவன் கொடுத்த பையை சோதிக்காமலே அவளிடம் திருப்பி கொடுத்தான். தயவு செய்து இப்படி வாருங்கள் என்று சைகை காட்டினான். அவனை ஒரு ரகசிய அறைக்கு அழைத்துச் சென்றான். எதையும் பேசாமல் முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இளைய பல்லவன் அவனை பின்தொடர்ந்தான். யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த அதிகாரி நடுக்கத்துடன் இளைய பல்லவனுடன் கேட்டான், நீ அடைந்திருக்கும் இந்த மோதிரம் பதிப்பு உங்களுக்கு தெரியுமா? அவன் எதை கேட்கிறான் என்பது புரியாதது போல இளைய பல்லவன், நன்றாக தெரியுமே, 1000 பொற்காசில் போகும் அவ்வளவுதானே என்றான். சுங்கவரி அதிகாரி, அதை குறித்து நான் கேட்கவில்லை, இது சாதாரணமான மோதிரம் அல்ல என்று சொன்னான். இளைய பல்லவன் விளையாட்டாக சொல்வதை கேட்டு அந்த அதிகாரியின் கோபம் அதிகமானது. நான் இதன் விலையை பற்றி கேட்கவில்லை, இதன் அதிகாரத்தை பற்றி சொன்னேன் என்பது போல அவர் கண்டு வந்தன. அந்த மோதிரத்தில் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது? அந்த அதிகாரி ஏன் அவ்வளவு பயப்படுகிறான்? அடுத்த திருப்பத்தை பார்க்கலாமா? காத்திருங்கள். சப்ஸ்கிரைப் ஜஸ்ட் தமிழ்.